ஹாய். ஹாய் டீச்சர். உங்கள் பேர் என்ன மேடம்? மதுஸ்ரீ. மதுஸ்ரீ, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு. ஓகே. கையில் என்ன ரொம்ப அழகாக ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பூமி உருண்டை. பூமி உருண்டை கொண்டு வந்திருக்கீங்களா? இது எப்படி எள்ளுருண்டை மாதிரியா இல்லை நல்லா அழகாக இருக்கா? அழகா இருக்கு. அழகாக இருக்கு. இது யார் செஞ்சது? நானும் எங்க அப்பாவும். நீங்களும் உங்கள் அப்பாவுமா? கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட உலக உருண்டை. நிறைய கஷ்டப்பட்டு ஒட்டி கிட்டி வரைஞ்சி ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். சரியா? இப்போ நீங்கள் எந்த பாடத்துக்காக இதை செஞ்சுருக்கீங்க? சமூக அறிவியல். சமூக அறிவியல் பாடத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பூமியின் வடிவமைப்பு மாதிரியை செய்து பார் அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணிட்டீங்க? செய்து பார்த்துட்டீங்க. வெரி குட், வெரி குட். உங்களோட ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட பூமி. இந்த பூமி வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஃபுல்லாக, இல்லையா? ஏன் இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறதுலாம் என்ன? கடல். கடல். நமது பூமி வந்து முக்கால்வாசி எதால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது? கடலால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெரி குட். ஓகே. இந்த பூமி வந்து எப்படி கொஞ்சம் சாஞ்சிருக்கு, இல்லையா? ஏன் சாஞ்சிருக்கு? எவ்வளோ சாஞ்சிருக்கு? 23 டிகிரி சாஞ்சிருக்கு. ஓகே. சாஞ்சிக்கிட்டு இது என்ன பண்ணுது? ஓடுதா இல்லை சுற்றுதா? சுற்றுது. எப்படி சுற்றுது? வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் கேட்டுச்சா? எல்லாருமே அமைதியாக கவனிங்க அக்கா சொல்கிறது, சரியா? இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுது, இல்லையா? நம்மை நாமே சுற்றி கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றுறோன்னு வச்சுக்கோயேன். நம்ம சும்மா சுற்றுறோம், ஒரு மரத்தை சுற்றுறோம் அப்படின்னா அப்போது இந்த பூமி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சூரியன்லேருந்து பூமி எத்தனாவது இடத்துல இருக்குது? 3ஆவது இடத்துல இருக்குது. பூமி வந்து ரொம்ப பெரிய கோளாக இருக்குது, இல்லையா? கொஞ்சம் பெரிய கோள் தானே? சரி, பூமியை மொத்தம் வந்து சூரியனை சுற்றி மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. 8ஆவது இருக்கிற கோள்களில் பெரிய கோள்களில் பூமி எத்தனாவது இடத்துல இருக்குது? 5ஆவது இடத்துல இருக்குது. வெரி குட். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே. இந்த பூமியில் வந்து சுற்றி ப்ளூ கலரில் இருக்குது, இல்லையா? இது ஏன் அப்படி இருக்குது சொன்னீங்க? கடலால் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்மளோட நாடு எது? ஆசியா கண்டத்தில் இருக்குது. வெரி குட். ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நாடு, நம்மளோட நாட்டோட பேர் என்னது? இந்தியா. இந்தியா எந்த இடத்துல இருக்குது? காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். கரெக்டாக காமிச்சிட்டிங்களே. சரி, இந்த இந்தியா பக்கத்தில் கீழே ஏதோ ஒரு குட்டியாக ஒரு பொட்டு மாதிரி இருக்கு, இல்லையா? இது என்ன? இலங்கை. ஓகே. இலங்கை நம்ம நாட்டுக்கு பாதிகள் இருக்கக்கூடிய இலங்கை. சரி. இல்லை, இது இப்போ எத்தனை கண்டங்கள் இருக்குது? 7 கண்டங்கள். என்னென்னு தெரியும் தானே? ஓகே. படிச்சிடலாம். சூப்பராக படிச்சிருக்கீங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஓகேவா? இந்த மாதிரி